மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். ரகசியமான நட்புகள் கொடுத்த ஒரு துரோகத்தை உங்களால் மறக்கவே முடியாதுங்க. இந்த ஒரு நண்பர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ, அதே நண்பர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளாகவும் கவலைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். மிதுனம் ராசிக்காரங்களை, எதிரி கொடுக்கக்கூடிய காயத்தை விட நண்பன் கொடுக்கக்கூடிய காயம் மனதை அதிகமாக உடைக்கும் என்பது பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் ஒருவரை நண்பராக மட்டும் பார்த்தது இதுவரைக்கும் கிடையாது. உடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே தான் உடைய நண்பர்களை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய பயம், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் நீங்கள் நம்பிக்கையுடன் பகிர்ந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இவர் இருக்கும் வரை நான் தனியாக கிடையாது என்று நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் ஒரு நாள் அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை விட்டே உடைந்து போயிருக்கலாம். நீங்கள் ரகசியமாக சொன்ன விஷயங்கள் கூட வேறு இடங்களில் பேசப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய பலவீனங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய நல்ல மனதை கூட அவங்களுடைய சுயநலத்திற்காகவே மாற்றி அவர்கள் எது சொல்கிறார்களோ அதையே சரி என்று உங்களையும் சொல்ல வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் மனிதர்களை எளிதாகவே நம்பாதவராகவே மாறியிருப்பீர்கள். ஏனென்றால் நம்ம உண்மையாக நினைத்த மனிதர்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறார்களே, இனிமேல் புதிதாக வரக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு மனிதர்களின் மீது ஒரு விதமான ஒரு கோபத்தை நீங்கள் வைத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய மாற்றங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கேலி செய்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உபய ராசியான மிதுனத்திற்கு எப்பொழுதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் இன்று இருக்கக்கூடிய மனநிலையில் நாளை இருக்க மாட்டீர்கள், அது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு நாளில் இந்த முடிவை எடுக்கலாம் என்று யோசித்திருந்தால் அடுத்த நாளில் இந்த முடிவுகள் தவறாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ள நீங்களே யோசித்துக் கொண்டு அந்த ஒரு முடிவை எடுக்காமலும் விட்டுவிடுவீர்கள். உங்களை நீங்களே தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய உடல் அமைப்பு, உங்களுடைய ஆடை வடிவமைப்பு, உங்களுடைய சிந்தனைகள் அல்லது உங்களுடைய தொழில் முறைகள் என ஏதோ ஒன்றில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருந்த குறுகிய மனப்பான்மை கொண்ட மனிதர்களுக்கு உங்களுடைய இந்த முற்போக்கு சிந்தனைகள் ஒருபோதும் புரியவே புரியாது. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதோ, வயதான காலத்தில் அல்லது இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் உனக்கு தேவையா, தன்னை என்ன பெரிய ஒரு ஆள் என்று நினைப்போ என்று உங்களுடைய உன்னதமான மாற்றங்களை கேலி பேசிய ஒரு நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் எல்லா விதமான காரியங்களையும் தொடங்குவீர்கள். ஆனால் அதனை புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய முதுகிற்கு பின்னால் சிரித்ததோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய முகத்திற்கு நேராகவே உங்களுடைய புதிய முயற்சிகளை இழிவுபடுத்தி பேசியது, உங்களுடைய புதிய சிந்தனைகளை இந்த முட்டாள் உலகத்தால் நசுக்கப்பட்டதை உணர்த்துவது போன்ற செயல்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த நன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசிக்காரங்களே, விவசாய பணிகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நாட்கள் நீண்ட நாட்கள் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வாகனங்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி விட்டு காட்டும். கல்வி பணிகளில் முன்னேற்றங்கள் என்பது உண்டாக்கி அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறையலாம். மனதளவில் புத்துணர்ச்சி என்பது உண்டாகும். எனவே இந்த ஒரு காலத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். கடன் சுமை குறைய திட்டமிட்ட ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும்.
கடன் வாங்குவது சில நேரங்களில் ஒரு தேவையாக இருக்கலாம். ஆனால் அந்த கடனை நினைத்து தினமும் நம்ம வாழ்வது மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு சுமையாகவே நிச்சயமாக மாறிக்கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே இருந்தது. தொலைபேசி ஒலித்தாலே மனமானது பதறி போகும். தொலைபேசி ஒலித்தாலே மனமானது உங்களிடம் இருக்காது. மாத தவணை நெருங்கும் பொழுதெல்லாம் தூக்கங்கள் எல்லாம் கலைந்து போயிருக்கலாம். இந்த கடனிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்ற கேள்விகள் தான் பல நாட்கள் உங்களுடைய மனதை துளைத்து கொண்டே இருந்தது. ஆனால் எந்த ஒரு இருளும் நிரந்தரமானது கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நிதியை ஒழுங்குபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது, புதிய வருமான வாய்ப்புகளை கிடைப்பது அல்லது பழைய நிதி சுமைகளை குறைக்கக்கூடிய திட்டங்கள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்கும். ஜோதிடத்தில் நல்ல காலங்கள் வந்தாலும் நிதானமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் தான் நீண்ட நாள் பலனை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் திடீரென ஒரு வேலை வாய்ப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். இதுவரை நீங்கள் தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒரு இடத்தில் இப்பொழுது நிச்சயமாக உங்களை தேடி ஒரு வேலை வாய்ப்பு என்பது வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை என்பதை தேடி கொடுக்க போகிறது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைச்சுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த நன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசிக்காரங்களே, விவசாய பணிகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அப்படிப்பட்ட நாட்கள் நீண்ட நாட்கள் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வாகனங்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி விட்டு காட்டும். கல்வி பணிகளில் முன்னேற்றங்கள் என்பது உண்டாக்கி அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறையலாம். மனதளவில் புத்துணர்ச்சி என்பது உண்டாகும். எனவே இந்த ஒரு காலத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். கடன் சுமை குறைய திட்டமிட்ட ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். கடன் வாங்குவது சில நேரங்களில் ஒரு தேவையாக இருக்கலாம். ஆனால் அந்த கடனை நினைத்து தினமும் நம்ம வாழ்வது மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு சுமையாகவே நிச்சயமாக மாறிக்கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே இருந்தது. தொலைபேசி ஒலித்தாலே மனமானது பதறி போகும். தொலைபேசி ஒலித்தாலே மனமானது உங்களிடம் இருக்காது. மாத தவணை நெருங்கும் பொழுதெல்லாம் தூக்கங்கள் எல்லாம் கலைந்து போயிருக்கலாம். இந்த கடனிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்ற கேள்விகள் தான் பல நாட்கள் உங்களுடைய மனதை துளைத்து கொண்டே இருந்தது. ஆனால் எந்த ஒரு இருளும் நிரந்தரமானது கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நிதியை ஒழுங்குபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். தேவையற்ற செலவுகளை